தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு 1,50,000 லட்சம் டன் உப்பு உற்பத்தி நடைபெறுகிறது என தமிழ்நாடு உப்பு நிறுவன மேலாண்மை இயக்குனர் மகேஸ்வரன் தெரிவித்தார். தூத்துக்குடியில் உப்பு உற்பத்தியாளர் சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் டிஎஸ்எஃப் பிளாசாவில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட கலெக்டர் இளம்பகவத் தலைமை வகித்தார். இதில் தமிழ்நாடு உப்பு நிறுவன மேலாண்மை இயக்குனர் மகேஸ்வரன் கலந்து கொண்டு உப்பு உற்பத்தியாளர்கள் தொழில் மேம்பாடு குறித்து பேசினார். கூட்டத்தில் தமிழ்நாட்டின் முக்கியமான உப்பு உற்பத்தி மாவட்டங்களான தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், நாகப்பட்டினம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் இருந்து பெரிய மற்றும் சிறு உற்பத்தியாளர்கள் மற்றும் உப்பு வியாபாரிகள் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர். அப்போது அயோடின் உப்பு மட்டுமே தற்போது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் பொதுமக்கள் அயோடின் இல்லாத உப்பு கேட்கின்றனர். ஆகையினால் அயோடின் கலக்காத உப்பு விற்பனை செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என உற்பத்தியாளர் கேட்டுக்கொண்டனர். ஹெக்டருக்கு மேலே சால்ட் உற்பத்தி பண்ணுறாங்க. அதில் ஒரு 4000க்கும் மேற்பட்ட மேனுஃபேக்சர்ஸ் இருக்காங்க தமிழ்நாட்டில். ஸோ இந்த உற்பத்தியாளர்கள்லாம் சேர்ந்து ஒரு நோடல் ஏஜென்சியாக தமிழ்நாடு சால்ட் கார்பரேஷனை 2018 அரசு நியமித்திருக்காங்க. இதனுடைய முக்கிய பணி என்னென்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சால்ட் மேனுஃபேக்சர்ஸ் மற்றபடி அங்கே இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதை அரசுக்கு தெரியப்படுத்துறதுக்கும் அதற்கான ஆலோசனை வழங்கவும் முக்கிய பணியாக எங்களை நியமிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா விதமான அசோசியேஷன்ஸ் அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி தான் அந்த கூட்டம். இந்த கூட்டம் ரொம்ப எல்லாரும் வரவேற்கிறாங்க. குறிப்பாக சால்ட் மேனுஃபேக்சர் வரவேற்கிறாங்க. அவங்களுடைய ஒரு கிரீவன்ஸ் என்னன்னா, அக்ரிகல்ச்சர் மாதிரி சால்ட்டும் பண்ணுறதுனால எங்களுக்காக ஒரு கிரீவன்ஸ் டே அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 3 months மாவட்ட ஆட்சியரை நடத்தணுங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை விட்டுருக்காங்க. ஸோ அதையும் நாங்கள் அரசுக்கு தெரியப்படுத்துவோம். குறிப்பாக இந்த ஃப்ளட் டைமில் நிறைய டேமேஜ் ஆகுது. ஸோ அதையும் நீங்கள் எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது குறித்தும் அரசுக்கு நம்ம தெரியப்படுத்துவோம்.